ஐயோ என்னடா இப்படி ஓடுது? மொபைல் ஊந்துச்சுன்னா நாசமா போயிடுவோம். நேற்று பயங்கரமான ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நாங்களாம் இப்போ வந்து வெளில போயிட்டுருக்கோம். மிச்சாங் புயல். மிச்சாங் என்ன பேர் வச்சாங்களோ தெரியல, செம்மையாக அடி அடிச்சிச்சு எல்லாரையும். இப்போ பார்த்துருப்பீங்க எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு கெனால். அந்த கெனால் வந்துட்டு ஓவர் ஃப்ளை பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் தண்ணி பூந்துருக்கு, அதையும் பார்க்கலாம். நேற்று நீச்சலில் வந்தார் நம்ம வீட்டுக்கு இவர். நான் மிச்சாங்க வந்து சும்மா வச்சாங்கன்னு வச்சு செஞ்சிடுச்சு. ஐயோ டே பயமா இருக்கு. ஏன்னா எந்த போகணும் திரும்புது வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். நம்ம வந்துட்டு நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா நண்பர் மட்டும் தான் வீடு இருக்கா இல்லைன்னு தெரியல, இனிமேல் தான் போய் பார்க்கணும். வீடு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் வந்து நேற்று வந்திருக்காமல வீட்டுக்கு. இந்த ஏரியா மட்டும் தான் மழையே அடிக்காத மாதிரி இருக்கு, தவிர எங்கள் அப்பா இப்போ போயிட்டு வந்தார். ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக தண்ணியாக, இங்கே மட்டும் ஐலாண்டு மாதிரி இருக்கும், தனியாக இருக்குது. போய் பைக் எடுத்துகிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். வீட்டில் வந்து சும்மா சொல்லிட்டு வந்திருக்கோம், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மிச்சாங் சைக்கிள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் விளாக் எடுக்கலான்னு வந்தேன். எப்படி போகுதுன்னு தெரியல. நாங்கள் போவோம். ஒரு டிசாஸ்டர் நடக்க போகிற சமயத்தை நீங்கள் அப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நியாயமா இருக்கா? எவ்வளோ தண்ணி இங்கடா, இங்க அப்படித்தான் நாங்களே எட்டி பார்த்துட்டு இருந்தோம். எங்க இருக்கிறாங்க அந்த பக்கம் ஃபுல்லா தண்ணியா? நான் சொன்னேன்லடா, வாடா உனக்கு ஜங்கிள் அமேசான் ஜங்கிளை காட்டுறேன். என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும், உங்களுக்கு நான் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்களே. பரவாயில்ல, நேத்தோட கம்மி நேத்தோட கம்மி. நேத்துலாம் இது வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? நானா இப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருந்தேன். உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். இல்ல அந்த எண்டில் இருக்குல்ல, அந்த எண்டு தான் ஒரு வீடு. அந்த எண்டில் மட்டும் பயங்கர மோசமாக இருக்கும். ஐயோ அந்த பக்கம் வந்துருச்சுமா. வெல்கம் டு எங்க வீடு. நேற்று பயமா இருக்கு. எவ்வளவு பேர் போறான் தெரியுமா நம்ம வீட்டுல? அங்க அந்த அப்பா நேற்று நீ நம்ப மாட்டேன். இங்க பாரு, என்னோட 4 செருப்பும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? இப்போ இது நடந்தா ஊந்துருமா? இல்லை விழாது அதெல்லாம் விழாது. கேர்ஃபுல் தான். என்னடா இவ்வளோ தண்ணி இருக்கீங்க? இதெல்லாம் வெறும் சாம்பிள் கண்ணா. அப்படியே பின்னாடி போகிறேன் சைடு. பார்த்தே முழங்கால் மொழியணும் போல இருக்க. அங்கே பாரு. தடா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. ஸ்விம்மிங் பூல் நடக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. குளோரின் போட்டு குளிச்சிருவோமா? ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அத்தி மரம். இப்போ நம்ம ட்ரெயின் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். அப்பதான் உள்ள இருந்து எல்லாம் போவோம். எப்படி இதை ட்ரெயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வழி வந்துட்டு இதை பிடிச்சி நோண்டணும். இங்க இருக்கிற ஒரு அடப்பு சொல்றது சரியில்லையே. ஸோ அடப்பு எடுத்து விடணும்டா. இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். வாங்க உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். எனக்கு அந்த திருப்பதி இது நான் போடுறா வச்சிருப்பாங்க திருப்பதி. வாங்க உங்களுக்கான ஒரு கண்டென்ட் நான் காட்டுறேன். 3, 2, 1. அம்மா தலைமுடியல. ஐயோ டேய் என்னடா வீடு மிதக்குது. நேற்று நைட்டு நான் வந்தேன்ல, இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. நல்லா லேப்டாப் தப்பிச்சு. இங்கே இருந்துச்சு லேப்டாப். நான் எடுத்துட்டு போய் மேலே வச்சிட்டேன் நான். ஐயோ மச்சான் நீங்க வாங்க, சிக்கன் வந்து எப்படின்னு பார்ப்போம் ஒரு செகண்டு. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? வீடுக்குள்ள தண்ணி இருக்கு, சிக்கன் வேணுமா தலைவருக்கு? எனக்கு கொஞ்சம் வியர்டா இருக்குடா. இது எப்படி கெட்டுச்சா இல்லை எதுவும் அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் சில்னஸ் இருக்க தான் செய்யுது. சில்னஸ் கட்டியாக தான் இருக்குது. இப்போ சிக்கன் தான் வந்தோம். நம்ம சிக்கனே எடுத்துடலாம். எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் சமைச்சிடலாம்.
என்ன சொல்ற? இப்போ இது தண்ணி என்ன பண்றது? தண்ணி இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. குத்தி விட்டா கொண்டாச்சு போட்டோம்டா. எங்க குத்தி விட்டுறது சொல்லு? இதை குத்துணும் நீ. அது பின்பக்கமா வந்து குத்தணும். வா பின்னாடி போய் குத்துன்னு குத்தும். கடவுளே, இது என்ன சோதனை? நான் குத்துறேன் ப்ரோ. இந்தா நான் குத்துதான் நல்லா பண்ணுவேன். வேற இது மட்டும் குத்துறது மட்டும் பண்ணுவ. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எங்க குத்தணும்? இதோ இந்த இடத்துலடா. ஒன்றும் தெரியலையாப்பா. ரைட் சைடு கார்னர்ல அப்படியே அடியில் விட்டு குத்து. இதான் ரைட்டா? அதுதான் தெரியல, அதே பார்த்து தெரியும் நமக்கு. கொஞ்சம் இப்போ வெளிச்சத்தில் இருக்காங்க தெரியுது ஏதோ லைட்டா. இல்லையாடா, ஒன்றுமே இல்லையாடா. தப்பா சொல்றியா? எங்க அம்மாவே சொன்னாங்க ரைட் சைடு கார்னர்ல குத்து, ரைட் சைடு கார்னர்ல குத்துன்ட்டு. என்னடா எதுவுமே காணோம். ஒரு மாசமா போடல, போட்டு மூடிடுச்சு. இங்கே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கு. இது இருக்கு. 2 ஹோல்ஸ் இருக்குமோ பாரு. இதுதான் தெரியுது. எஸ், இதோ இருக்குது. போகுது, உள்ள போகுது. போதா? எவ்வளோ பெருசா போகுது. என்னடா சொல்ற? ரொம்ப தூரம் போகுதுன்னாடா. ஓ அப்படி தெளிவா சொல்லு. என்னடா போதா? போகுதுன்னு தான் நினைக்கிறேன். போகிற மாதிரி தெரியுது லைட்டா. அப்படிதான் அப்படியே ஃபுல்லாக கிளம்புதுல. ஆமாம், நல்லா உள்ள குத்துதா? நல்லா உள்ள குத்திட்டேன், ஃபுல்லாக குத்திட்டேன். திரும்ப சொல்லு. நல்லா குத்திட்டேன் நான் உள்ள. போயிடும் நம்பிக்கை இருக்கு. போயிடும். என்னடா இது, இப்போதான் குத்தினேன், அதுக்குள்ளே ஓட்டை காணும். அதுக்குள்ளே முடிச்சு. எப்போ தானே புரியல. நான் எதுவும் சொல்லப்பா. ஏன்டா இப்படி காஜி மூடி சாயிற? டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? தண்ணி போதா போலையாடா? போதுடா. எங்கடா உள்ள போதுடா? அது போறா, எல்லாம் போது போடுறா. சூப்பராப்பா. அதெல்லாம் போதுன்னா இங்கே கொஞ்சம் அப்படியே கிளியர் ஆகிடும். இங்கே தண்ணி கிளியர் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்ல இறங்கிடும் அப்படியே. இல்லைடா போகலடா. ஏன்னா அது போதானே தெரியல. ஏன்னா என்னை இப்படி நிற்க வச்சிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண போச்சு. ரைட்டாக சொல்கிறேன். குளோரினை போடுவோம், நீச்சலை போடுவோம். ஏன்னா 2 நாளாக குளிக்கல. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட கரண்டே வரலையடா போயிடணும். அவ்வளோ தம்பி, அதெல்லாம் ஒரு முக அம்சம் தம்பி. எங்க இந்த முகத்தை காட்டு. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். முக அம்சம்னா அதுக்கான ஏரியா வேணும். பக்கத்து தெருவாகவே இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படியே போய் நிறைய திருப்பி சுற்றினேன். சரிவா அப்படியே போவோம். அதான் நல்லா இருக்கு. இந்தா டான்ஸ் ஆடுவோமா? போடுவோமா? போடு. வேட்டை போகிறாங்க. மேகம் கருக்குது. நான் ரஜினி முத்து படத்தில் ஆடுறேன். பயங்கரமா தண்ணி தேங்கி இருக்குது எங்க வீட்டில். யூஸ்வலாகவே மழை பெஞ்சு அந்த மாதிரி தேங்கி நிற்கிறது சகஜம் தான் எங்கள் வீட் சைடில். பட் திஸ் டைம் இட்ஸ் pretty far and இப்போ என்னத்துக்கு தம்பி இங்கிலீஷ்? சும்மா எங்களுக்கு தெரிந்த 4 வார்த்தைகள் அப்படின்ட்டு. வாங்க கைஸ், வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். கேஷ் யாருன்னா வேணும்னா இந்த நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வெறும் பசங்க மட்டும் வாங்கண்ணா. திருப்பு தம்பிங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, ஓகேவா? அவன் சொல்கிறத நம்பாதீங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நேற்று அஷருக்கான தான் தடிக்க வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி கண்டென்ட் எது கொடுக்க மாட்டேங்க எனக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கண்டென்ட் கொடுங்க. எனக்கு கண்டென்ட் வேணும். எனக்கு வேணும். நீ இப்போ விழுற கமான் ப்ரோ. மைக் எடுத்து அப்படி வச்சுட்டு விட. என்னடா இது கூட நீங்க பாத்தீங்களா, கண்டென்ட்டுக்காக மைக்கை இழக்க தயாராப்போ ஆனால் அந்த நண்பனை இழக்க தயாராக இருக்க மாட்டான். ஏய், மைக் காஸ்ட்லிடா. உனக்கு எதனா ஆசை நான் செலவு பண்ணுறோம்டா. மைக் போச்சுன்னா என்ன ப்ரோ? ஏன் பிடிச்சா இப்போ கீழே ஊந்துக்கணும் அப்படியே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா. ஏய் ஃபூல், கீழே விழுந்தா என் பேண்ட்ல நாஸ்தியா இருக்குடா. வேற பேட்டை மாத்திக்கலாம் ப்ரோ.
சரி வாங்க கைஸ், உள்ள அப்படியே என்ன ஏதாச்சும் கிளியர் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக கஷ்டம் தான். இதுதான் துடுப்பு. இந்த துடுப்பு வச்சு நான் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம் போட்டில். துடுப்பு நான் தான் உங்கள் அடுப்பு. நல்லா இருக்கும் உன் இடுப்பு. எப்படி அந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிஃபோன் பூத். என்னடா சிக்கன் எடுத்துகிட்டு போயிடுவோமா? சிக்கன்லேயே இருக்கியே, வீடு எப்படி இருக்கியே, கவலைப்படுறியா? ஆரம்பத்தில் நான் சிங்காக போகுது ப்ரோ. ஸ்டெப்பு போடுவோம் ப்ரோ. ப்ரோ நிற்க வச்சுட்டு மேகம் கருது ஸ்டெப்பு போடுவோம் ப்ரோ. இது மழை ஸ்டெப் போடுவோம் ப்ரோ. இது ப்ரோ போடுவோமா? போடுவோம். நீ வரும்போது நான் வரைவேன், நீ வரும்போது நான் வரைவேனா போதும். ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு எனக்கு என் ஃப்ரெண்டோட நேரமே பார்க்கும்போது. அந்த மாதிரி ஃபன் பண்ணியிருந்தாலும் சொந்த வீட்டை அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு, நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன், பதறி போயிட்டேன். எனக்கு பதறிடுச்சு, உடம்பெல்லாம் அப்படி நெருங்கிடுச்சு. என்ன ஆகும் போகுது எனக்கு தெரியல. அக்கா எப்படி இருக்கணும் ப்ரோ? அது என்னடா பண்ணுறீங்க? அக்கா வந்திருக்கேன்னா என்னடா தம்பி என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்ணுறீங்க? அக்கா இங்கே பாருடா, கறி வாங்க வந்திருக்கேன்டா. வாங்க வரலடா, எடுத்து வச்சு வாங்கின கறியை எடுத்து வைக்க வந்திருக்கேன்டா. வீடு போறடா, பொண்ணு தண்ணியா இருக்குடா. என்னடா பேசுற? நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன்பா. வீடு போட்டியா? புட்டஸ் பக்காவாக போட்டுரு. உங்கள் வீடியோ எடுத்து போடுறேன், அவன் தூங்குறப்பான். ஹோம் டூர் என் பையன் ஃப்ரெண்டோட ஹோம் டூர் தான். சும்மா சூப்பராக இருந்திருக்கும், அருமையாக இருந்திருக்கும். சரி ஒன்று, நான் வண்டி எடுக்கிறேன். நீ இந்த கேட்டை மட்டும் போட்டிடு. மேற்கே இருக்காது வீணும் சூரியனே, தர்மம் தோற்காதே. ரசிப்போ என்னடா கிழிக்குது? வரையா ஜிம்முக்கு போவோம் இன்னைக்கு ஈவினிங். அப்படியே ஜிம் ஜகா கழிப்பிட்டுருக்கியா? என்ன ஜிம்க்கு சக்காவா? என்ன பேரு? ஜிம் தான் முதல்ல பார்ப்போம். இருக்கு ஜிம்லாம் இருக்குது. இது இப்போ ஆமாம் மச்சான், இதெல்லாம் கிடையாது. பயோமெட்ரிக் இருக்குல்ல, பயோமெட்ரிக் தூக்கிட்டாங்க. வரியா? போகலாமே. கைஸ், அவன் யாரை சொல்கிறான்ட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். எங்கே போட்டோம்? எங்கே போடலாம்? ஓரம் போட்டுட்டா வாக்குவாதம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாக்குவாதத்தில் வென்றாரா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கேட்குறேன். என்னது ஏரியா கொஞ்சம் மோசமான அப்படியே சொன்னானா இல்லையா? ஒரு கிளை போட்டதுக்கு இந்த பேச்சு பேசுகிறாங்க. கிளைய போட்டாங்கடா ஆகிடும். கிளை போட்டாங்கடா ஆகுது. பெரிய பெரிய இப்போ நம்ம போக முடியாதா? புரியல. நம்ம போ, அப்படி போ. நம்ம நாதமணி பக்கமாக போவோம். போது ஐட்டம் மாதிரி ஒன்று. ஆமாண்டா, மனசு கஷ்டமாக இருக்கு. அதே ஒரு டீ அடிப்போம். அதை போய் எங்கே போயிட்டு போவோம்? நம்ம ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம். அங்கே டீ கடை இருக்கான்னு தெரியல. சூப்பராக இருக்கும். ஓகே தான் மச்சான், நீ நானும் வேற இல்லடா. 2 பேரும் ஜோக்கர் கட் பண்ணி அப்படியே மாறிடலாமா? ரைட்டாக போய்ட்டு சார், ஊரில் நான் வந்திருக்கோம், 10 ரூபா என்ன ஊருக்கு போயிடுவேன். மழையில் கேட்பாங்க. நம்ம 2 பேரும் பார்த்தா ஊருக்கார மட்டும்